ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்தி. இந்த லட்டு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு நெய் சூடுபடுத்திக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு அவல் எடுத்துக்கோங்க. எந்த சைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம், திக்காகவும் எடுத்துக்கலாம், இல்லை தின்னாகவும் எடுத்துக்கலாம். இதை லோ ஹீட்டில் வச்சு நல்லா கிறிஸ்பாக வர வரைக்கும் நல்லா வறுத்தரலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம அதே பேனில் 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலையில் நல்லா வாசனை வர வரைக்கும் லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வறுத்தரலாம். இப்போ இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம அதே பேனில் 1/2 கப் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வறுத்தரலாம். இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதோட தோல் எல்லாத்தையும் உரிச்சிருங்க. இப்போ நம்ம அதே பேனில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த சூட்டுலேயே இது நல்லா வறுப்பட்டுரும். இப்போ நம்ம வேர்க்கடலை எல்லாத்தையுமே தோல் உரித்து எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அவலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் நல்ல நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதே மெஷர்மெண்ட்டு தான், 3/4 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம், உலர் திராட்சை. இதை லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்தரலாம். வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த லட்டு மாவில் சேர்த்துடலாம். இப்போது இதை லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையில் சேர்த்து நல்லா உருட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டுனீங்கன்னா பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் நம்ம எல்லா லட்டையுமே உருட்டி எடுத்துக்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தாங்க ஆகும், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.